ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆட்டு தலைக்கறி குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஒரு பேன் எடுத்திருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் மல்லி சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக நல்ல மிளகு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், அதுக்கப்புறம் 2 கிராம்பு, ஒரு சின்ன ஸ்டார் ஆனிஸில் பாதியாக உடச்சி சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் 4-5 பல்லு பூண்டு, ஒரு 10 போல் சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன டீஸ்பூனுக்கு கேஷ்யூவும் சேர்த்துருக்கேன். கேஷ்யூ தூள் நான் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் ஊற்றி இதை வறுத்து எடுத்துக்கிடலாம். கோல்டன் ப்ரௌனில் வர்றது வரை நம்ம வறுத்துக்கிட்டால் போதும், கறியை வறுக்க வேண்டாம். இந்த ஸ்பைசஸ் எல்லாமே இந்த ஆயில்லையே நல்லா வறுக்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவராட்டி இருக்கும். இந்த கலர் வர்றது வரை வறுத்தா போதும். இனி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுட்டு அரைச்சி எடுத்துக்கிடலாம். ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு அதில் தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இந்த தேங்காய் எண்ணெயிலேயே கொஞ்சம் சோம்பு போட்டு தாளிச்சிடலாம். 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். ஆயிலில் வெங்காயம் நல்லா வதங்கணும். இந்த மெத்தடில் வச்சிங்கன்னா தலைக்கறி குழம்பு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஒரு சின்ன டீஸ்பூனுக்கு நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி கலர் வர்றது வர நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துடலாம். வறுக்கக்கூடிய மசாலாலையும் நம்ம இஞ்சியும் பூண்டும் சேர்த்துருக்கிறதுனால இதில் நான் ஒரு சின்ன டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். ஃப்ளேவருக்காக ரம்பை இலையும் மல்லிக்கீரையும் சேர்த்துடலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுடலாம். எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். தக்காளியும் நல்லா மசிஞ்சு வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறமா நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க தலைக்கறியை சேர்த்துடலாம். தலைக்கறியை போட்டுட்டு ஒரு பரட்டி விட்டுறலாம். கொஞ்சம் மஞ்சத்தூளும் கொஞ்சம் கூட உப்பும் சேர்த்துடலாம். நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இந்த எண்ணெயிலேயே தலைக்கறியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ஒரு லிட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் போல் அப்படியே வச்சிடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணீர் விட்டு வந்திருக்கு. 2 டேபிள் ஸ்பூன் நான் கறி மசாலா தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் சோம்புத்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஏற்கனவே ஸ்பைசஸ்லாம் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம், அதை நம்ம லாஸ்ட்டு ஊற்றிக்கிடலாம். 2 பச்சை மிளகாவும் கட் பண்ணி சேர்த்துடலாம். கறிலாம் நல்லா வதங்கியாச்சு. இனி நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா தேவையான தண்ணீரை சேர்த்துடலாம். நான் இதை கொஞ்சம் திக்காக தான் வைக்க போகிறேன். இந்த கறியும் எல்லாம் நல்லா வேகணும், அதனால் நம்ம தண்ணீர் பார்த்து சேர்த்துக்கிடணும்.
தண்ணீர் எல்லாம் ஊற்றி நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா ஃபைனலாட்டு நான் வந்து மூளையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை மெல்டாப்பில் அப்படி போட்டு விட்டுறணும். அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ண வேண்டாம். இனி வந்து குக்கரை மூடிட வேண்டியது தான். 6-7 விசில் போட்டால் போதும், நல்லா குக் ஆயிரும். மூளையை தனியாக ரோஸ்ட் பண்ணதாக இருந்தால் நீங்கள் வந்து அதை அப்படியே எடுத்து ரோஸ்ட் பண்ணிடலாம். நான் வந்து சில டைம் வந்து இப்படி தான் வைப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா தலைக்கறி குழம்பு ரெடி ஆயாச்சு. இனி வந்து குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். கறி வந்து நல்லா குக் ஆகி ஆயில் எல்லாம் பிரிஞ்சு வந்தாச்சு. இனி வந்து இந்த மூளையை நம்ம வந்து தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அதிலேயே கிடக்கட்டு அப்படின்னு விட்டுட்டோம்னா நம்ம கரண்டி போடும்போது மூளையெல்லாம் உடஞ்சி போயிடும். அதனால் இப்படி நம்ம தனியாக எடுத்து மாற்றிட்டு சூடோடையே சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஆற வச்சு சாப்பிட்டா அவ்வளோ நல்லா இருக்காது. சூடோடையே அதில் பொடி பொடியாக கட் பண்ணி ஆனியனும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் வந்து தலைக்கறி குழம்பு வச்சிங்கன்னா நல்ல ஒரு டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.